உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜானகி அம்மா வர வைக்கணும்னா அது ஒருத்தங்களால தான் முடியும். யாரு? தோ வேதநாயகி அம்மா தான். ஏன்னா வேதநாயகி அம்மாவால தான் ஜானகி அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, அவமானப்பட்டிருக்காங்க. இப்படி அவமானப்படுத்தினவங்க போய் கூப்பிடாம சின்னையா கூப்பிட்டா மட்டும் வந்துருவாங்களா? அவமானப்படுத்தினவங்களே போய் கூப்பிட்டா நம்மள அவமானப்படுத்தினவங்களே வந்து கூப்பிடுறாங்களேன்னா அவங்களும் வருவாங்க. அதனால தான் அவங்கள போக சொல்றேன். அதெல்லாம் முடியாதுமா. அக்கா ஒன்னும் அவளை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா வீம்பு பிடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்கய்யா. கவர்னர் வேற வந்துட்டு இருக்காரு, எல்லாரும் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவெடுங்கய்யா. ஏமா ஐயா தான் உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு பேசுவீங்க. இப்ப ஐயா அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காரு. நீங்க மட்டும் அமைதியாவே இருக்கீங்க. ஓ, அப்போ ஐயா அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க அவங்கள போய் கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதானே? டேய், நீ என்ன சொல்றது? நானே போய் கூட்டிட்டு வரேன். நான் என் தம்பிக்காக என்ன வேணாலும் செய்வேன். ரத்னம், உனக்காக அந்த ஓடுகாலி கிட்ட இறங்கி போறதுல எனக்கு எந்த அவமானமும் இல்லப்பா. நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பா, நானும் அத்தை கூட போயிட்டு வரேன். அண்ணா, அவங்க கூட்டிட்டு வருவாங்க, நம்ம ரூமுக்கு போலாண்ணே. சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வந்துருவோம்ண்ணே. அண்ணே வாங்கண்ணே, எல்லாம் நல்லபடியா நடக்கும்ண்ணே. வாங்கண்ணே, சொல்றேண்ணே, பயப்படாம வாங்க. வாங்கண்ணே, உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. சொல்லுமா. ஜானகி, வள்ளி, நீ மாடியில போய் பாரு. நான் இங்க இருக்காளான்னு பாக்குறேன். ஜானகி, ஜானகி, ஜானகி. அம்மா, 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 அம்மா. மா, மா எங்க இருக்கீங்க? சொல்லுமா. மா, லைன்ல இருக்கியா? டேய், சொல்லுமா. என்ன, நான் சொன்னதை செஞ்சிட்டியா? ஜானகியை தூக்கிட்டியா? மா, அதெல்லாம் எப்பயோ பண்ணியாச்சு. நாங்க இப்போ ஊருக்கு வெளியே போயிட்டு இருக்கோம். சூப்பர்டா. அம்மா, அம்மா, எங்க போனாங்க? எங்கேயுமே காணோம். அம்மா, அம்மா, எங்க போனாங்கன்னே தெரியலையே. அம்மா, அம்மா. அவளை அப்படியே எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு கொண்டு போய் கொன்னு புதைச்சிடு. அவ இனிமே திரும்பி வரவே கூடாது. ஓகேமா, நான் பாத்துக்கிறேன். சரி. அத்தை, என்னாச்சுமா? மாடியில இல்லையா? ஆமா அத்தை, நான் எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன். அம்மா எங்கேயுமே காணோம். எங்கேயும் காணோம். எங்க போய் தொலைஞ்ச அந்த ஜானகி?
முகூர்த்த நேரம் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இல்லனா பெரிய அசிங்கமாயிடும். அத்தை வேற வழி இல்ல, நாம வேலன் கிட்டதான் சொல்லி ஆகணும். சொல்லி தொலை போ. சொல்லுங்க மேடம், வீட்டுக்கு போயிட்டீங்களா? வேலா, வீட்ல அம்மா இல்ல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், அவங்களை காணோம். என்ன மேடம் சொல்றீங்க? வீட்ல தானே இருந்தாங்க. திடீர்னு எங்க போனாங்கன்னு எனக்கும் புரியல. முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. முதல்ல அவங்க எங்கன்னு கண்டுபிடி. சரிங்க மேடம், நான் பாக்குறேன். வள்ளி, இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியல அத்தை. அத்தனை பேர் முன்னாடி அப்பாவை தலகுனிய வச்சிருவனோன்னு பயமா இருக்கு. ஏய், அதுக்கு இப்ப நீ என்ன பண்ண முடியும்? அந்த ஓடுகாலியோட பழக்கமே இதுதான். எப்ப பார்த்தாலும் சபையில நிக்க வச்சு ரத்தனத்தை அசிங்கப்படுத்துறதுதான் அவன் ஒரே வேலையா வச்சிருக்கான். அதனாலதான் அவளை துரத்தி விட்டதே. இப்ப திரும்பவும் வந்து அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கான். இத பாருமா, இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. திரும்பவும் மண்டபத்துக்கு போய் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு ஜானகி ஓடி போன விஷயத்த சொல்லுவோம். ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மா, அப்படி செஞ்சா அப்பாவோட மானமே போயிடும். வள்ளி, எனக்கு ஒண்ணும் இல்ல. ரத்தனத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஜானகி இங்க இருந்திருந்தா அவ கால்ல கூட விழுந்து கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா அவ இங்க இல்லையே, நான் என்ன பண்றது? என்ன வள்ளி யோசிக்கிற? இப்ப என்ன பண்றது? டைம் வேற போயிட்டே இருக்கு. இந்த வேதநாயகி கிட்டே உங்க வேலையை காட்டுறீங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.